தமிழகத்துடைய 18வது முதல்வராக விஜய் சார் பதவியேற்று 7 நாள் ஆகுது. இந்த ஒரு வாரத்தில் என்னென்ன விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு, தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 717 டாஸ்மாக் கடைகளை 2 வாரத்தில் மூடணும் அப்படின்ற ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தவும் தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக்கப்பட்டிருக்கு. தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு ஆதரவாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. IAS IPS இடமாற்றம், அதிகாரிகள் நியமனம், அமைச்சர் பட்டியல் தயாரிப்புன்னு தலைமைச் செயலகத்தில் எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில் 1000 ரூபாய் உதவித்தொகை வருமா வராதா அப்படின்ற விவாதத்தில் 1000 ரூபாயை கிரெடிட் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருக்குது அப்படின்ற டாக் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் கிரெடிட் பண்ணப்பட்டிருக்கு. மே 10ஆம் தேதியிலிருந்து 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்ற திட்டம் கணக்கில் எடுத்துக்கப்படும்ன்ற அறிவிப்பும் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், பரந்தூர் ஏர்போர்ட் வேலையை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற விவசாய நிலங்களை அழித்து ஏர்போர்ட் கட்டுறதுக்கு பதிலாக வேறு இடத்துல அந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கொண்டு வந்தால் சரியாக இருக்கும். என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு வர நாட்களில் பார்க்கலாம். இதற்கிடையில் தாவேகா MLAக்களும் நல்ல முறையில் செயல்பட்டுட்டு வராங்க. அவங்க எலெக்ஷன் அப்போ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுற மாதிரி தொகுதிக்கு நேரடியாக போய் ரோடு போட்டு கொடுக்கறது, மற்ற எல்லா திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய செயலை தொடங்கி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் விட நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்குறேன்னா, மக்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிறாங்க. ஒரு ஜோசியருக்கு அரசாங்க வேலை கொடுக்கறதுல மக்களுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்டரை திரும்ப பெற்றதாக இருக்கட்டும், இல்லை சேரில் ஒயிட் கலர் துண்டு போடுறது VIP கலாச்சாரம், ஆங்கிலேயர்கள் கலாச்சாரம் அப்படின்ற கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து அதை எடுத்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன மக்களுடைய குரல் அங்கே கேட்கப்படுது. அதுக்கு மதிப்பளிக்கிறாங்க. அதனால் இனிமேல் யாரும் அவங்களுடைய கருத்துக்களை தைரியமாக சொல்லலாம். எந்த பயமும் வேண்டாம். அரசியலுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, அந்த மாதிரி நம்ம நினச்சி எதுவும் ஒதுங்க தேவையில்லை. இது நடிகர் முத்துக்காளை அவர்கள் அவருடைய மனைவிக்கு உயர் சிகிச்சைக்கு உதவி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதற்குமே உடனேயே தாவேகா MLAக்களை அனுப்பி அந்த உயர் சிகிச்சைக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப அதிகமான பேசப்பட்ட விஷயங்கள் தான். இதை தவிரவும் நிறைய விஷயங்களை நம்ம நியூஸ் சேனலில் டெய்லியுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த 7 நாளில் இவ்வளவு விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோமா, இவ்வளவு விஷயங்களையும் தொடங்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க, இதில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னெலாம் நான் சொல்லலை. இந்த 7 நாட்களில் இத்தனை விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இத்தனை விஷயங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம்தான். இனி வர்ற நாட்களையும் இந்த அரசு ரொம்ப நல்லபடியாக செயல்படுவாங்கன்னு நம்புவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.